ஒரு ஊர்ல ராமு என்ற ஒருத்தர் இருந்தாரு. அவர் அந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரா இருந்தாரு. ஒரு நாள் அவகிட்ட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு வந்தாங்க. வாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஐயா, நம்ம ஊர்ல திருவிழா வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இவன் அந்த திருவிழா பத்தி தப்பா பேசுறான். ஐயா, நான் கம்முன்னு தான் போயிட்டு இருந்தேன். இவர் தான் என்ன கூப்பிட்டு ஆமா, நீ எங்க போற? வீட்டுல சாப்பாடு செய்யல, அதான் கடைக்கு சாப்பிட போறேன். ஊர்ல திருவிழா போட்டிருக்குன்னு தெரியாதா உனக்கு? வெளியே எதுவும் சாப்பிட கூடாதுன்னு தெரியும்ல. ஆபரம் எதுக்கு கடைக்கு போற? நீங்க சொல்றது சரிதான். என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வீட்டுல சாப்பாடு செய்ய முடியல. அதான் நான் கடைக்கு போய் எனக்கும் அம்மாக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரலன்னு போறேன். இதுல நீ உங்க அம்மாவையும் கூட்டு சேர்த்துக்கிட்டயா? ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் விட்டீங்கன்னா நான் நாளையில இருந்து வீட்லயே சாப்பாடு செஞ்சுக்கிறோம். இல்ல, இப்படி பண்ணா நம்ம ஊருக்கு தான் ஏதாவது கெடுதல் வரும். நீ போக கூடாது. அப்போ நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? எனக்கு சோறு யார் போடுவா? எந்த சாமி சொல்லுச்சு எனக்கு திருவிழா போட்டா இந்த ஊருக்காரங்களா தவிர எங்கேயும் தண்ணியோ சாப்பாடோ சாப்பிடக்கூடாதுன்னு? நீங்களே ஒரு புது மூட நம்பிக்கையை உருவாக்காதீங்க. நீ இங்கேயே யார்கிட்டயாவது போய் வாங்கி சாப்பிட்டு. நான் என்ன பிச்சைக்காரனா? நான் எதுக்கு இன்னொரு வீட்ல வாங்கி சாப்பிட்டணும்? நான் கடைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோமு கடைக்கு போய் சாப்பிட்டு ஊருக்குள்ள வந்தான். அங்க ஊர் மக்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தி அவனை ஊர் தலைவர்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படின்னு சோமு நடந்ததை சொல்லி முடிச்சான். சோமு, உன்மேலையும் தப்பு இல்லதான். ஆனா நீ ஊர் கட்டுப்பாட்டை மீறி இருக்க கூடாது. இதனால உன்ன ஊர் திருவிழா முடியற வர ஊர் எல்லையில தான் இருக்கணும். ராமு கிட்ட யாரும் பேசவோ அவன் வீட்ல சாப்பிட்டவோ தண்ணி குடிக்கவோ கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாரு. எல்லாரும் இந்த தீர்ப்பை கேட்டு சந்தோஷமா போனாங்க. சோமுவும் ஊருக்கு எல்லையில வாழ ஆரம்பிச்சான். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் பாலன் கோவில் விஷயமா வெளியே போயிட்டு வந்தாரு. அவரு சோமு வீட்டு பக்கத்துல வரும்போது வெயில் தாங்க முடியாம கீழே விழுந்துட்டாரு. வெளியே சோமு வந்து எட்டி பார்த்தான். தண்ணி, யாராவது தண்ணி கொடுங்க. சோமு உடனே தண்ணி கொண்டு வந்து பாலன் கிட்ட கொடுத்தான். தண்ணிய குடிச்சிட்டு பாலன் எழுந்து உட்கார்ந்தாரு. சோமு பாலனை பார்த்து இப்படி சொன்னான். பாத்தியா பாலா, என்ன எல்லாரும் ஒதுக்கி வச்சுங்க. இப்போ என்கிட்ட வாங்கிதான் தண்ணி குடிச்சேன். இப்போ நீ நல்லாதானே இருக்க. ஒதுக்கி வச்சவன் கிட்ட தண்ணிய குடிச்சு உனக்கு எதுவும் ஆகலையே. இப்பயாவது புரிஞ்சிக்கோ, சாமி நமக்கு சொன்னதை விட நாம சாமி பெற சொல்லி நிறைய சொல்லி வச்சிட்டோம். இதனாலதான் நிறைய பேர் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக மாறிவிடுகின்றனர். நீ சொல்றதும் சரிதான். ஆனா ஒன்னு கவனிச்சியா? நான் உன்னை இப்படி ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்காம இருந்திருந்தா நானும் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஆமாம், நடக்கிறது எல்லாம் நன்மைக்குதான். இப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா ஊருக்குள்ள போனாங்க. ஊர் திருவிழாவும் நல்லா நடந்துச்சு.